குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஹரஹர வீரமல்லு. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. படத்தோட டைட்டில் ஹரஹர வீரமல்லு. இந்த படத்தோட கேஷன் குரூப் பார்க்கலாம். நித்தி அகர்வால், சத்யராஜ், பவர் ஸ்டார் பவன் கல்யாண், ஆந்திராவோட துணை முதலமைச்சர், அவர் தான் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. மற்றும் பாபி டியோல் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படத்தோட இசை பாடல்கள் பாத்தீங்கன்னா MM கீரவாணி, இதுக்கு முன்னாடி பாகுபலி 1, பாகுபலி 2, இன்னும் நிறைய படங்களுக்கு இசையமைச்ச அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கால சில பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைரம் தோண்டி எடுக்கிறாங்க, தங்கம் தோண்டி எடுக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் வைரம் எடுக்கிறான். வைரம் எடுத்தோடனே அந்த வைரத்தை வாங்கிட்டு போய் மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்படித்தான் அங்க கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. சில வருடங்களுக்கு பிறகு டைட்டில் கார்டு போட்ட உடனே பாத்தீங்கன்னா ஹீரோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் வீரமல்லு கதாநாயகனுடைய கேரக்டர் நேம். அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைரம், தங்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று அந்த தங்கத்தை எடுத்து கொடுத்து மன்னர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குற மாதிரியான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மன்னர் என்ன சொல்றாருன்னா, போய் ஒரு இடத்துல போய் வைரம் எடுத்துருவாங்கன்னு ஒரு இடத்துல போய் வைரம் எடுக்கிறாரு. அந்த வைரத்தை ஹீரோயின் இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க, நித்தி அகர்வால். இது ஒரு கதை அப்படியே போயிட்டு இருக்கு. சத்யராஜ் அவருக்கு ஒரு கதை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறைய வைரங்கள் இருக்கு ஒரு நாட்டுல அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புறாங்க. அந்த நாட்டுக்கு இவர் போறாரு. போனவர் அந்த நாட்டுல அந்த வைரத்தை எடுத்தாரா இல்லையா, அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை கதாநாயகன் சந்திச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட ஹரஹர வீரமல்லு படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், சத்யராஜோட நடிப்பா இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க அந்த நித்தி அகர்வால், இவங்க எல்லாமே நல்லா அழகா ரோல் பண்ணிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ், அப்புறம் CG, அதாவது கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாப் மட்டும் லைட்டா கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஹரஹர வீரமல்லு படம் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பார்க்கணும் விரும்புறவங்களுக்கு இந்த படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ ஹரஹர வீரமல்லு படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.